இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏலே நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? உனக்கு என்ன வலிக்கு? சரி நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. வண்டிய நீங்க ஓட்டுறீங்களா நான் ஓட்டுவா? என் வண்டி நானே ஓட்டிக்க, நீ பாட்டு உன் வேலையை ஓகே. சாவி குடு. குடிங்கோ. போ ஒளி போ. ஓகே. என்ன என்ன நடக்குது? அக்கா, நம்ம டார்கெட் வந்தாச்சு. வெறும் 100 மீட்டர் ரேஞ்சில தான் இருக்கான். ஈஸியா அடிச்சிடலாம்க்கா. நான் வீட்ல இருந்து கிளம்புறேன். அங்க நான் வந்து இறங்குறப்போ நல்ல செய்தியா சொல்லணும். நீங்க இங்க வர்றப்ப அந்த சண்முகத்தோட பணம் தான் கிடக்கும். கவலையே படாதீங்க. குட். சீக்கிரமா இல்ல வரல. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் ரெடியா? தர்மகர்த்தா அம்மா இன்னும் வரலையே. பூஜை பண்ணும்போது மொதல் அர்ச்சனை தர்மகர்த்தா அம்மா பேர்ல பண்ணணும். அதான் உங்களை கேட்கலான்னு வந்தேன். கிளம்பும்போது அவங்க தான் எங்களை முன்னாடி போ பின்னாடி வரேன்னு சொன்னாவ. இப்ப கிளம்பி இருப்பா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீங்க ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா ஏற்பாடும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கலாம். எல்லாம் நடந்து பாருங்க. அண்ணே அண்ணே எங்களை இழுத்துட்டு போத. எவ்வளவு நேரமா தேடுறாங்க தெரியுமா? நேரம் போயிட்டு இருக்கான். ஏலே எங்கல போன? எல்லாரும் உன்னதாங்க தேடிட்டு இருக்காங்க. ஏலே நிம்மதியா ஒரு போனை கூட பேச விட மாட்டீங்களா? சரி வாங்க. எல்லாரும் பிடிச்சி வீட்டுட்டு போதிய. டேய் என்னடா ஆச்சு? டேய் மிஸ் ஆயிட்டான்டா. ஐயா சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்கய்யா, உங்களை நான் பாத்துட்டேன். ஆற பாத்துட்டேன் ஐயா பாத்துட்டேன்யா. 2 தடவை தனித்தனியா மாட்டினா போட்டு தரல இல்லாமேன்னு பார்த்தோம். அதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள வந்துட்டான்யா. இல்லே இன்னைக்கு திருநாள். இன்னைக்கு முழுக்க அவன் பல இடங்கள்ல தனியா மாட்டுவான். ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது டைரக்டா அவன் கண்ணில் மாட்டுவான். சந்தர்ப்பத்தை தவற விடாத, உடனே அவனை போட்டுருங்க. சரிங்கய்யா. இந்த திருநாள் அவனுக்கு சாகர நாளாத்தான் இருக்கணும். சரிங்கய்யா. அவன் பணத்தை பார்த்துட்டு தான் நான் கோயிலை விட்டே வெளியில போகணும். அப்படியே பண்ணிடலையா? பெரிய இவன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் நின்று இருக்கான். அவனை ஸ்னைப்பர் கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறதுக்கு துப்பில்ல உனக்கு. நீ எல்லாம் பெரிய ஸ்னைப்பரா? உனக்கு எதுக்குடா அவ்வளவு பணத்தை நான் கொட்டி கொடுத்தேன்? அக்கா, அவன் மார்க்குள்ளே நிக்க மாட்டேங்கிறான்க்கா. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அவனை தடுத்துக்கிட்டே இருக்குக்கா. ஒரு புல்லட் வர வேஸ்டா போச்சுக்கா. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு போய் அவ்வளவு செலவு பண்ணி அந்தமான்ல இருந்து வர வச்சனே, என்ன சொல்லணும்? சாரிக்கா. உன் சாரிய வச்சு சண்முகத்தை கொல்ல முடியுமா? இல்ல இல்ல, உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வரேன், நானே அவனை முடிச்சு காட்டுறேன். அந்த சண்முகம் எங்க அம்மாவை கொன்னா. இப்ப அவ ஏன் கையால சாகிறது விதி போல இருக்கு. முருகா, பூசத்துக்கு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. பாக்கியா, பிரசாதம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதானே? ஏங்க, இந்த சமூகத்தையும் முத்துப்பாண்டியையும் காணுமே. அவங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பலாங்க. அவங்கள்ட்ட நாம ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நம்ம கிட்ட வந்து தகவல் சொல்லுவாங்க. வா வாடி போலாம் வா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னைக்கு உன் வீட்டுக்காரன் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு சொல்றதுக்கு. அட பாவிகளா, மாட்டிக்கிட்டீங்களா? என்ன மாமனார, நீ செட் பண்ணி அனுப்பின ஆளுங்களா போலீஸ் ஜீப்ல ஏறிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கியா? என்ன பாக்க? அர்ச்சனைலாம் ஆச்சா? சாமிலாம் கடைசியா ஒரு வாட்டி கும்பிட்டியா? இனிமேல் கும்பிட முடியாதுல்ல. இல்ல வெறும்பையில என்னல, என்ன விஷயம்? இப்ப எதுக்காக என்கிட்ட வந்து எல்லாம் நிக்கீங்க? சண்முகம், இப்ப ஊரே பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷனும் சாமி கும்பிட்டு வந்துட்டாரு. இப்ப அரெஸ்ட் பண்ணலாம்ல? ஆமா சார் வாழ், இந்த நிமிஷத்துக்கு தானே காத்துட்டு கிடந்தோம். ஊரே பாத்துக்கிட்டு இருக்குது. இதான் கரெக்ட் டைம். அரெஸ்ட் பண்ணுங்க.
இதை என்ன வச்சு விட சொல்லுவிய? அப்ப நானே தான் வச்சு விடுனேன். பின்ன என்னடா தலைய காட்டிட்டேன், நிச்சயமா நீ தான் வச்சு விடணும். போவை. அக்கா நான் தான் சொன்னேன்லக்கா, அவன் நகர்ந்துகிட்டே இருக்கான்க்கா. அவன் டார்கெட்ல நிக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கா. அப்படியே அவனே நின்னாலும் எவனோ ஒருத்த குறுக்க வந்துடுறான். இப்ப பாருவன. இல்லை, இந்த நேரத்துல இந்த விளையாட்டா? இதுக்காக தான் நான் இப்படி தூரம் எழுதிட்டு வந்த. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் சந்தோஷமான விஷயம். அத உனக்கு தான் நான் முதல்ல சொல்லணும். இல்லை, என்னதுன்னு சொல்ல மாட்டியா? இல்லடா, அத கேட்டா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்த்தேன். ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு எனக்கு. இல்லை, நீ பில்டப் கொடுக்கறத பார்த்தா என்னால தாங்க முடியல. இல்லை, சீக்கிரம் சொல்லுல. சொல்லட்டா? அட சொல்லுங்க. ஐயோ, சரி கிட்ட வா. இல்லை, இது என்ன விளையாட்டு? காதுல தான் சொல்லணும். இல்லை இல்லை, எல்லாரும் சத்தமா பேசிட்டு இருக்காவ. நீ சத்தமாவே சொல்லி யாருக்கும் கேட்காது. ஏய் வாயா. அக்கா என்னக்கா அது? ஐயோ, என்னாச்சு? சண்முகம், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். வாங்க வாங்க. என்னம்மா டாக்டர்மா? அம்மா, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? என் பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்க அம்மாவை கொன்னது சந்திரபாண்டி ஐயா தான். என்னல வேதா, இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதா? நீ இன்னும் நம்பலனா எங்க அப்பா அங்கதான் புடிச்சு வச்சிருக்க. நீயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க. சொல்லுடா, எதுக்காக கொன்ன? என்ன வாடா போடான்னு பேசின பிறகு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன் அம்மா என்ன பொம்பளையாவ? கூட பிறந்தவனே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா உன் அம்மா என்னைய மிரட்டி காசு பிடிக்க பார்த்தா அவ. என் வீட்டுல இருந்துகிட்டு என் பொருளையே திருட பார்த்தா அவ. இப்பவும் சொல்லுதேன், உன் அம்மைய நான் கொல்லல, அவதான் என்னைய கொல்ல பார்த்தா. ஆனா அவ சாவுக்கு நான் காரணமாக்க. துரோகி. சரி, நடிக்காத. இப்ப எனக்கு வள்ளுவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்.